ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கனி அவர்கள் இன்றைக்கி எவிக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா போகும் பொழுது நடந்த இன்சிடெண்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி அரங்கில் இருந்தவர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 வரலாற்றிலேயே பார்த்தீங்கன்னா கனி அன்ஃபேர் எவிக்ஷன் இந்த வாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அது இல்லை. ஏன்னா இந்த வீட்டில் கனியோடைய பங்கு அப்படிங்கிறது சமையலை தவிர வேறு என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கேம் வைஸில் பார்வதி ஹேட்டர் கேம் அப்படிங்கிறது ஒன்று தான். இப்போ வெளியே இதெல்லாம் விளாண்டுருக்காங்கல்ல, அந்த மாதிரியான கேம் தான் விளாண்டுருந்தாங்க தவிர பார்வதி தவிர அவங்க வீட்டில் வேறு யாரும் வெளியே போகணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. அது கேம் இல்லை. இந்த கேம் பார்வதிக்கு எதிராக ஆடக்கூடிய கேம் இல்லை. இதில் இருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்குமே எதிராக கருத்தை நீங்கள் எடுத்து வைத்து விளையாட வேண்டிய ஒரு கேம். உங்களுடைய எண்ணம் பார்வதி சாண்ட்ரா மட்டும்தான் இருந்துச்சு தவிர இந்த அன்பு கேங்னு ஒன்று உருவாக்கி ஒரு கிங்டம் மாதிரி நான் ரெடி பண்ணி எனக்கு சேவகனா சபரி, எஃப்ஜே, ரம்யா மற்றும் விக்ரம் அந்த மாதிரி செட் பண்ணி உட்கார வச்சு கடைசி அவங்களுடைய கேமையும் நீங்கள் விளையாட விடாமல் பண்ணி நீங்களும் விளையாடாமல் ஒரு ஷோ ஸ்பாய்லராக கனி அவர்கள் திகழ்ந்தார்கள் அப்படிங்கிறது இல்லை, எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனால் அன்ஃபேர் எவிக்ஷனை கூட்டிகிட்டு வராங்க. இட்ஸ் அ வெரி ஃபேர் எவிக்ஷன் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்போது கம்பேரிட்டிவ் டு சாண்ட்ரா என்ன நீங்கள் என்ன தக்காளி தொக்கா, நீங்கள் என்ன ஓவராக பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டால் கூட சாண்ட்ரா கம்பேர் பண்ணும்போது கூட கனி ஒன்றும் பண்ணல. சாண்ட்ரா ஷோட் ஹர் எமோஷன்ஸ், சாண்ட்ரா பிளேட் த கேம், சாண்ட்ரா டிகோடட், சாண்ட்ரா டாக்ட் அபவுட் எவ்ரிஒன் இன் த ஹவுஸ். ஸோ ஆப்வியஸ்லி இந்த கேமுக்கு யார் உண்மையாக இருக்காங்களோ அவங்கள தான் மக்கள் ரசிப்பாங்க, மக்கள் வச்சுப்பாங்க. ஸோ நோ டவுட். ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க நல்லா நடித்து கனியை வெளியேற்றினாலும் பாரு பார்த்தீங்கன்னா கடைசியாக சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னால் பார்த்தீங்களா, அதுதான் ஹைலைட்டே அங்கே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவங்க போகிறப்ப சொல்லியிருக்காங்க, நீங்கள் என்ன வெளியேற்றதுக்கு காட்டின அக்கறையே எல்லாத்தையும் எனக்கு காட்டியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் கேம் நல்லாயிருக்கும், சரியா, வெளியே போய் நல்லா சமைச்சு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சர்க்காஸ்டிக் பாரு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவங்க நோண்டி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான், சரியா. இது ஒரு போர்ஷன் நடந்தது. அப்புறம் கனியோடைய எவிக்ஷனுக்கு ஓட்ஸ் தான் காரணம். என்ன, கன்ஃபார்மாக ஓட்ஸ் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அப்போது அஃபீஷியல் ஓட்டில் நம்ம ஏற்கனவே சொன்னோம் 4 இடத்துல கனி இருக்காங்கட்டு, அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் சொல்கிறேன். இப்போது 1லேருந்து கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய ஆட்களில் ரொம்ப சொற்பமான டிஃப்ரென்ஸ் தான் சொல்கிறேன். அதில் யாருனாலும் தூக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தும், ஓகேங்களா. அதனால் வின்னர் யாருனாலும் அறிவிக்கலாம், வெளியே போகிறவங்க யாருனாலும் வெளியே போகலாம் அப்படிங்கிறது தான் டைமென்ஷன். இந்த கேமோடைய புரிதலே அப்படி தான் போயிட்டுருக்கு. அதை தான் திருப்பி சொல்லிகிட்டு இருக்கேன். இதில் ஃபஸ்ட் ஓட்டில் இவ்வளோ பேர் இருக்காங்க, அது செகண்ட் ஓட்டு கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான சொற்பமான ஆட்கள் தான் ஒரு லீடிங்கில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சொல்லணுன்னா இப்போ 2வது இடத்துல இப்போ பாரு இருக்காங்கன்னு வைங்களேன், 3வது இடத்துல திவ்யா இருக்காங்கன்னா பாருக்கும் திவ்யாவுக்கும் ஒரு 150 ஓட்டு தான் வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. முதலத்துக்குமே கடைசிக்குமே 50,000 வாக்கு தான் வித்தியாசம்ன்றேன் நான். அப்போ எப்படி யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த ஒரு இதில் இவங்க கேமை ஸ்பாயில் பண்ணுறாங்க. அப்புறம் இவங்களுடைய ஓட்ஸ் சபரிக்கு வேணும், சபரியை கொஞ்சம் புஷ் பண்ணணும் டாப் 5. அந்த ஒரு பிளானில் தான் கனியை தூக்கியிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய ஓட்ஸ் கனிக்கு விக்ரமும் போகும், சபரிக்கு விக்ரமும் போகும். சபரி விக்ரம் கொஞ்சம் ஓட்ஸ் இருக்கும். அதனால் அவங்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த 98லாம் தாண்டாமல் டாப் 5க்குள்ளே உள்ளே நெருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அந்த ஒரு நிகழ்வுகள் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியும், சரியா. இன்னொரு பக்கம் அரோரா வீக்கெண்டில் கரெக்டாக ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி பேசினாங்க நேற்று. இன்னொருத்த ஒரே போட்டு கலைச்சி விட்டேன். நீ என்கிட்ட கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறது, எங்ககிட்ட சில விஷயங்கள் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறத அழகாக அங்கெல்லாம் சேகரித்து வச்சுட்டு நீ வீக்கெண்டில் போட்டு விட்டு போயிடுற, அப்போ அவங்க நல்லா பேசி ஒரு நாடகம் ஆடாத அப்படின்ற மாதிரி ஓப்பனாக உடச்சிட்டார். ஸோ அதர்வைஸ் கேம் அதுதான். உங்ககிட்ட பேசுகிறான்னா உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் பேசி அதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மைண்டில் எடுப்பான். இப்போ வினோத் அந்த சில இடங்களில் கோவத்தை இது பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க நேற்று. அந்த பாயிண்ட்லாம் பார்த்தோன்னா அரோரா கிட்ட அவர் நம்பிக்கையாக சொன்ன ஒரு விஷயங்கள், ஓகே, டாப் 5 இவங்களாம் வரவாங்க அப்படின்ற மாதிரிலாம் கமருதீன் சொன்ன விஷயத்தை எடுத்து கரெக்ட் வீக்கெண்டில் போய் போடுறாங்க. இனிமேல் உஷாராக இருக்கணும், இனிமேல் இவகிட்ட உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் எடுத்துக்கணும். ஏன்னா இவளோட டார்கெட் நீங்கள் பாருங்கள், கேம் ஆரம்பிக்கிறாங்கிறது, அரோரா கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கிறதுக்கு உதாரணம் பாரதி அட்டாக் பண்ணது, ப்ளஸ் வினோத் அட்டாக் பண்ணது, ப்ளஸ் கமருதீன் அட்டாக் பண்ணது. இதுதான் அவள் கேம் அப்படின்றத தெளிவாக ஆட ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள்.